வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th மார்ச் போஸ்ட் மார்க்கெட் போட்டு மார்க்கெட்டில் ஒரு ரத்த குளியல், ரத்த கலரி நடந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு எக்கனாமிக் வார் நடந்துட்டு இருக்குது. அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பு ஈரான் மேலே மட்டும்தான் வந்து வார், ரியலான வார் நடந்துட்டு இருக்குது. ஆனால் மற்ற எல்லா நாடுகளுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் வார் நடந்துட்டு இருக்குது. எல்லாமே பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரூடு. ஸோ இந்த குரூடால எல்லா நாடுகளுமே வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வரப்போகுது. இந்த வார் வந்து இன்னமும் கண்டினியூ ஆகுது. இன்னும் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் இல்லை ஒரு 2 மாசத்துக்கு நடக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட நிறைய நாடுகள் இன்க்ளூடிங் இந்தியா ஒரு பெரிய சவாலை வந்து எதிர்நோக்கி இருக்கிறாங்க. ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருக்குது நம்ம இந்தியாவுக்கும் சரி, மற்ற எல்லா நாடுகளுக்குமே சரி, எக்ஸப்ட் க்ரூடு ப்ரொடியூசர் அந்த நாடுகளை தவிர. ஸோ ஒரு பெரிய ட்ரபுள் இருக்குது. இப்போ இந்த வார் வந்து ஸ்டாப் ஆகுமா இல்லை இன்னமும் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தான் வந்து $1 பில்லியன் கொஷினாக இருக்குது. எனிவே இப்போ நம்ம மார்க்கெட்டு பொறுத்த வரையும், அதாவது மற்ற மார்க்கெட்லாம் ஏறின மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது. ஆனால் ஏறாத மார்க்கெட் நம்ம மார்க்கெட் வந்து ஹெவியாக கிராஷ் ஆகிருக்குது. நியர்லி இன்னைக்கு மட்டும் காலையில் ஓப்பன் ஆன டைமில் வந்து 12 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டவுன் ஆயிருந்துச்சு. ஆனால் க்ளோசிங்கில் வந்து கொஞ்சம் ரெக்கவரி வந்திருக்கிறதுனால 8 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்னைக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. ஓவராலாக வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கிற ஸ்டாக்கோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 441 லட்சம் கோடி. ஃப்ரைடே க்ளோசிங் வந்து 449 லட்சம் கோடி அதோட டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இன்னைக்கு வந்து 8 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இறங்கியிருக்குது. நிஃப்டியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜான்வரி 5th அன்னைக்கு ஆல் டைம் ஹையை வந்து மார்க் பண்ணிச்சு 26,373. இன்னைக்கு வந்து நியர்லி 24,000 வந்துருச்சு. இன்னைக்கு வந்து லோ 23,700. ஸோ 10% டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டைமில், அதாவது புதுசாக இப்போ இந்த 4-5 வருஷத்துக்குள்ள மார்க்கெட்டுக்கு வந்தவங்கலாம் இந்த மாதிரிலாம் ஃபால் வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதாவது லோவர் லெவலில் வாங்கினவங்க ஓகே, நம்ம வாங்கின ரேட்டு தான் வந்துருக்குது அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் காலரை தூக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. பட் இந்த 25,000 26,000 அக்யூமுலேட் பண்ண ஸ்டாக்ல நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்கள வாங்கி வச்சிருக்க ஸ்டாக் எல்லாமே வந்து இப்போ நியர்லி 15% to 25% வரைக்கும் இறங்கியிருக்கும். இப்போ இந்த ஸ்டாக்லாம் நான் வச்சிருக்கட்டுமா, இல்லை செல் பண்ணிட்டுமா, இல்லை அக்யூமுலேட் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மெயில் வந்துருக்குது இந்த 2 நாளில். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரியான டைமில் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காது. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஒரு ஃபால் 10% ஃபால் வேணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அவங்களெல்லாம் 10% ஃபால் வந்துருக்குது. அப்போ இந்த டைமில் வந்து அக்யூமுலேட் பண்ணுவோம். இல்லை இது மார்க்கெட் பெருசாக இறங்குங்க, 20,000 வரும்னு சொல்கிறாங்க, இல்லை 18,000 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஐயோ 24,000 வந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டுமா அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வேல்யூவான ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஒரு 2 ஸ்டாக் நான் சொல்கிறேன் பாருங்க. நிஃப்டி 25,700 25,800 இருக்கும்போது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது பிஎஸ்சி வந்து நியர்லி 2,800 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நிஃப்டி அங்கேருந்து கிட்டத்தட்ட 1,500 1,700 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அன்னைக்கு என்ன ரேட் இருந்துச்சு அதே ரேட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? 2,750 or 2,800. அதே மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல் அதுவும் வந்து நியர்லி வந்து 7,700 இருக்குது. நிஃப்டி 25,700 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கூட 7,000 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 700 rupees இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ ஒரு வேல்யூவான ஸ்டாக் எல்லாம் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை இப்படியே இருக்கிற ஸ்டாக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. இதுல இருந்து அதாவது ஒரு வேல்யூவான ஸ்டாக்கு ஒரு 10% 15% இறங்கி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆல் டைம் ஹைலேருந்து 10% 15% இறங்கிடுது அப்படிங்கும்போது அந்த ஸ்டாக்லாம் வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். நான் கூட இன்னைக்கு என்னுடைய ஹோல்டிங்ஸில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் 2 ஸ்டாக் வாங்கியிருக்கிறேன், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 2 ஸ்டாக் வாங்கியிருக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அந்தளவுக்கு தான் நம்மக்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. ஓகே, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் போட்டு மெயினாக பார்க்கணும். நிஃப்டி வேற எங்கேயாவது பவுன்ஸ் ஆகுமா, இல்லை ஒவ்வொரு சப்போர்ட் சொல்கிறீங்க அந்த சப்போர்ட் எல்லாம் பிரேக் ஆகிட்டே தானே இருக்குது அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வைஸ் கேட்குது.
இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன, இப்போ நாளைக்கு டியூஸ்டே நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்க போகுது, முக்கியமான நியூஸு, இது எல்லாத்தையும் பார்த்தலாம். அதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப்போடைய பையன் பாரூன் ட்ரம்ப் இன்சைடர் ட்ரேட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சோசியல் மீடியாவில் சம் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இதுவரை என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி சம் நியூஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதாவது வார் டென்ஷன் இருக்குது இல்லை, இந்த வார் வந்த உடனே எக்கனாமிக் கிரைசஸ் வருமா அப்படிங்கிறது $1,000,000 கொஷினாக இருக்குது. எக்கனாமிக் கிரைசஸ் கண்டிப்பாக வரும். இந்த வார் இன்னமும் வந்து 1 மாதத்துக்கு நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வேர்ல்டு லெவலில் எக்கனாமிக் கிரைசஸ் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, வேணா குரூடு நம்பி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இருக்குது. அப்படிங்கும்போது எக்கனாமிக் கிரைசஸ் இந்த வார் இன்னும் 1 மாதம் நடந்துச்சு அப்படின்னா வரும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மூல காரணம் யார் அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப். நான் சொன்ன மாதிரி, ஸோ ஈரான் மேலே அவர் வந்து வார் கொடுத்துருக்கிறாரு, பட் எல்லா நாடுகளையும் மேலே எக்கனாமிக் வார் கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்னைக்கு மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஒரு டீப் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சவுத் கொரியன் 7% டவுன், காஸ்பி இண்டெக்ஸ், தைவான் 6%, ஜப்பான் இண்டெக்ஸ் 8% டவுனுக்கு போயிட்டு 6% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆஸ்திரேலியா 4%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் நியர்லி வந்து 4%, டோ ஜோன்ஸ் 3%. அதாவது டோ ஜோன்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட் போயிட்டு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 400 பாயிண்ட்ஸ். க்ரூடு வந்து இன்னைக்கு மார்னிங் பார்க்கும்போது நியர்லி 25% அப்பர் சர்க்கியூட்டில் ஓப்பன் ஆச்சு. அதாவது $115 பெர் பேரலுக்கு ஓப்பன் ஆனது $120 வரையும் போச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த G7 நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது G7 நாடுகள்கிட்ட, அது பர்டிகுலராக வந்து 3 கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் USA, இவங்ககிட்ட இருக்கிற குரூடு ரிசர்வ் பண்ண குரூடு வந்து நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நியூஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அவங்க எவ்வளோ டோட்டல் குரூடு வந்து ஸ்டாக்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.2 பில்லியன் பேரல்ஸ் வந்து ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 300 to 400 மில்லியன் பேரல்ஸ் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குரூடு ப்ரைஸ் நியர்லி $115 பெர் பேரல் இருந்து இப்போ வந்து $100 வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த குரூடு இன்னமும் வந்து டவுன் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இல்லை அந்த குரூடும் வந்து பத்தாதுங்க, இந்த வார் இன்னமும் வந்து நடந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் $150 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா, ஓகே. அதுக்கு அடுத்ததாக வந்து பாரூன் ட்ரம்ப், இவர் வந்து ட்ரம்ப்போடைய பையன். மொத்தமாக அவருக்கு எத்தனை பசங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க பசங்கள்ல இவர் ஒருத்தர். இவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா $30 மில்லியன் இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி குரூட் ஆயில் வந்து பை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு நியூஸ் ஒன்று வந்துருக்குது. அதனால வந்து பல மில்லியன் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து அப்சல்யூட்லி இன்சைடர் ட்ரேடிங். ஸோ இந்த பாரூன் ட்ரம்ப்புக்கு இந்த வார் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அதனால தான் இவர் வந்து $30 மில்லியன் குரூடு வந்து பை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வைரல் ஆச்சு, பட் இன்னைக்கு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ரைட். அதுக்கு அடுத்ததாக இந்த குரூடு ப்ரைஸ் எல்லாம் எப்பப்பெல்லாம் ஏறிச்சு இந்த பாஸ்ட் ஒரு 30 இயர்ஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் தான் வந்து $100 வந்து கிராஸ் பண்ணிக்குது. ஃபர்ஸ்ட் எப்போ அப்படின்னா 2008 ஜூலை அன்னைக்கு கிட்டத்தட்ட $147, $150 நியர்லி போச்சு. அப்போ வந்து மன்மோகன் சிங் பீரியடு. ஓகேங்களா, அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு அந்த டைம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரிங்க எல்லாமே வந்து அவுட்புட் வந்து கட் பண்ணாங்க. அவுட்புட் கட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆர்டிஃபிஷியலாக. டிமாண்ட் ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணும்போது $147, $150 பெர் பேரலுக்கு போச்சு. அதுக்கு அடுத்ததான் வந்து மார்ச் 2022 நியர்லி 130 பேரலுக்கு போச்சு. $130 பெர் பேரலுக்கு போச்சு. அப்போ என்ன வந்துச்சு அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார் வந்துச்சு. அந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் கிட்டத்தட்ட $130 பெர் பேரலுக்கு போச்சு. பட் இன்னமும் வந்து அந்த வார் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அதுக்கப்புறம் வந்து நியர்லி $60 வந்துச்சு. ஓகேங்களா,
அதுக்கு அடுத்ததான் வந்து இன்னைக்கு, அதாவது மார்ச் 9th இன்னைக்கு $120 பெர் பேரலுக்கு போயிருக்குது. ஓகேங்களா? இந்த கோவிட் டைம்ல என்னதான் ஆச்சு இந்த குரூடெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமா மைனஸ்ல ட்ரேட் ஆச்சு குரூடு. அதாவது கோவிட் பீரியட்ல. ஏன்னா உலகமே வந்து லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஷட் டவுனு. அப்போ இங்க டிமாண்டு ஒண்ணுமே இல்லை, சப்ளை கிடைக்குது. அப்போ இங்க வாங்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. குரூடு பேரல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால யாருமே வந்து வேணான்ட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல குரூடு பிரைஸ் $10 வந்துச்சு, $5 வந்துச்சு, $2 வந்துச்சு, $1 வந்துச்சு, -$2 -$3 போச்சு. அந்த மைனஸ்ல போனது எதுக்கு அப்படின்னா எல்லாமே வந்து ஹெவியா வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து மைனஸ்ல ட்ரேட் ஆச்சு குரூடு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமா வந்து மைனஸ்ல ட்ரேட் ஆனது குரூடு தான் வச்சுக்காங்களேன். ஓகே, எனிவே இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த குரூடு $120 போனதுனால நாங்கள் வந்து பெட்ரோல் பிரைஸ், டீசல் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் $130 மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பெட்ரோல் பிரைஸ் அண்ட் டீசல் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. $100 சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாலும் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் வந்து நாட்டில் எங்கேயுமே வந்து எந்த ஒரு பெட்ரோல் பங்க்லையுமே வந்து ஷட் டவுன் பண்ண கிடையாது. ஸோ எங்களுக்கு தேவையான இருப்பு எல்லா பெட்ரோல் பங்க்லையுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹார்முஸ் ஏரியாவை தவிர்த்த மற்ற ஏரியாவிலேருந்து நாங்கள் வந்து குரூடு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிவகைகளை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டோம். அங்கேருந்து நமக்கு வந்து குரூடு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ளைட்டுக்கு தேவையான ஏடிஎஃப் ஃபியூல், ஏவியேஷன் ட்ரிபியூனல் ஃபியூல், ஐ திங்க் அந்த இதுவும் வந்து ஸ்டாக்கு நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். இன்னைக்கு மார்னிங் கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 800 பாயிண்ட்ஸ் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 600 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. 23,850 ஓப்பன் ஆகிட்டு 23,700 வந்துச்சு. அங்கேருந்து 24,000 நியர்லி வந்து க்ளோஸ் ஆயிருது. ஃபைனலாக நிஃப்டி 24,028 செட்டில் ஆகுது. அதாவது 1.73%. சென்செக்ஸ் 1.71% டவுனில் க்ளோஸ் ஆகுது. 77,566 செட்டில் ஆகுது. இன்னைக்கு நிஃப்டியில் 42 ஸ்டாக்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அந்த 42 ஸ்டாக்ஸ்லேயும் வந்து கிட்டத்தட்ட 12 ஸ்டாக் மோர் தென் 3% டவுன் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஈச் 2% டவுனில் க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து எல்லா செக்டாருமே 2 to 4% வரையும் டவுனில் க்ளோஸ் ஆகுது. ரூபி 92.35 செட்டில் ஆகுது. ஆல் டைம் லோ. ஓகேங்களா? ரைட். இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு முக்கியமான நியூஸ் இன்னும் இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சில்வர் அண்ட் கோல்டு ஒன்றும் ஏற மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏறாது. ஏன்னா இப்போ தான் எல்லாம் க்ரூடுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. அதனால வந்து சில்வர் அண்ட் கோல்டுக்கு வந்து லைக் டிமாண்ட் இல்லை அப்படிங்கிறது கிளியராக தெரியுதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இன்னைக்கு சில்வர் அண்ட் கோல்டு ஈச் 1% to 1.5% நியர்லி டவுனில் தான் இருக்குது. துபாயோடைய ரியல் எஸ்டேட் இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நியர்லி 25% டவுன் ஆயிருக்குது. அதாவது அதனுடைய இண்டெக்ஸ் வந்து 17,000 வந்து 13,000க்கு வந்துருக்குது. அதாவது இப்போல்லாம் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. துபாயில் புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரூமோடைய வேல்யூ, அதாவது ஒரு ரூமோடைய வாடகை எவ்வளவு அப்படின்னா 5,000 8,000 தான். அதாவது நம்ம இந்தியன் ருப்பியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து 40,000 50,000க்கு வரும் ரெண்ட். ஆனால் இப்போ வந்து 4,000 5,000க்கே வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் வாடகை அப்படின்னு சம் நியூஸ்லாம் வந்துட்டு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. நான் துபாய்க்கு போய் பார்த்தேன். ஓகே, சவுதி ஆராம்கோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து கட் பண்ணிக்கிறதா வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 ஸ்டாக் வந்து F&Oல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அது என்னென்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதானி பவர், கொச்சின் ஷிப்யார்ட், ஹுண்டாய் மோட்டார்ஸ், மோதிலால் ஓஸ்வால், நிப்பான் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட், விஷால் மெகாமார்ட் இதெல்லாம் வந்து F&Oல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் நியர்லி 600 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். எஸ், அப்டேட் ஆகிடுச்சு. 9th மார்ச் 6,345 crore வந்து எஃப்ஐ செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 9,013 crore பை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓவரால் மார்க்கெட் என்ன ஆகுது? நான் 23,800 சொன்ன அந்த சப்போர்ட்டு பிரேக் பண்ணி காட்டிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதான் லாஸ்ட் இயர் April 7 அது April 8
வந்த லோ 23,300ங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு வேளை பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 24,300 டு 24,500 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 700-800 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா எங்கெங்க டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகும்? இப்போலாம் வந்து டெக்னிக்கலே ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்லி நியூஸ் தான். ஸோ நியூஸுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து டெக்னிக்கல் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதாவது வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து 23 நியர்லி வந்துருக்குது. 20% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்படிங்கும்போது வலாட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். மார்க்கெட்டு அதாவது வேல்யூவான ஸ்டாக்ல வந்து பை பண்ணலாம். என்ன சொல்கிறது, அக்ரெசிவாக வந்து எதுவுமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட்டில் கொஞ்சம் ஹம்புளாக பேனிக் ஆகாத வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகாது. என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன், அதுதான் என்னுடைய அஃபீஷியல் டெலகிராம் சேனல் ஐடி. இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர், அதாவது கீழே போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு சாட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் அனுப்புகிறேன். என்கிட்ட வந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அக்கௌண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் தனியாக பேக்கேஜ்லாம் கிடையாது. நிறைய பேர் என்னுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணி, என்னுடைய நேமை யூஸ் பண்ணி ஃபேக் ஐடி நிறைய இருக்குது. அதில் எதுலேயுமே போய் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் பணத்தை போய் இழந்துடாதீங்க. அது வந்து நான் வந்து முழுசாக பொறுப்பாக மாட்டேன். ஓகேங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். என்னுடைய அஃபீஷியல் டெலகிராம் சேனல் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுங்கிறது பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் 23,800 புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது. ஸோ 23,800க்கு கீழே போகாது அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. பட் இது வந்து பிலீவ் பண்ணாதீங்க. லைவ் மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டல் 23,850 அப்படின்னு ஒரு லெவல் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 21 வந்த லோ. அதுக்கப்புறமா வந்து ஏப்ரல் 17, 16 வந்த லோ 23,300. இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன போய் சொல்கிறது, 23,150லேருந்து 23,300 வரையுமே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. அதனால் வந்து மார்க்கெட் ரொம்ப வலாட்டிலிட்டி இருக்கிறதுனால டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.